திருக்குறள் 79. நட்பு. நட்பைப் போல செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை? அறிவுடையாரின் நட்பு வளர்பிறை போன்ற தன்மை உடையது. அறிவில்லாதவரின் நட்பு தேய்பிறை போன்ற தன்மை உடையது. நல்ல நூலை கற்க கற்க இன்பம் தரும். அதுபோல பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தரும். நட்பு செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று. நண்பர் நெறி கடந்து செல்லும் போது இடித்து உரைப்பதற்கும் ஆகும். நட்பு செய்வதற்கு தொடர்பும் பழக்கமும் வேண்டியதில்லை. ஒத்த உணர்ச்சியே போதும். முகமட்டும் மலரும்படியாக நட்பு செய்வது நட்பு அன்று. நெஞ்சமும் மலரும்படியாக உள்ளன்பு கொண்டு நட்பு செய்வதே நட்பு ஆகும். அழிவைத் தரும் தீமைகளிலிருந்து நீக்கி நல்ல வழியில் நடக்க செய்து அழிவு வந்த காலத்தில் உடனிருந்து துன்பப்படுவதே நட்பு ஆகும். உடன் நிகழ்ந்தவனுடைய கை உடனே உதவி காப்பது போல நண்பனுக்கு துன்பம் வந்த போது உடனே சென்று துன்பத்திலிருந்து காப்பதே நட்பு ஆகும். எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயன்ற போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நட்பே சிறந்த நட்பாகும். இவர் இத்தன்மையானவர் என்று புனைந்து உரைத்தாலும் நட்பின் சிறப்பு குறைந்துவிடும்.